மூன்றே நாளில் முடிவுக்கு வந்த முதல் டெஸ்ட் மேட்ச். இலங்கை அணிக்கு காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி. டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் திடீரென உச்சம் தொட்ட இந்திய அணி. மொத்த கிரிக்கெட் அணிகளும் அதிர்ச்சி. அதிசயத்தை நிகழ்த்திய இந்திய அணி. அதாவது இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் மேட்ச் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த முதல் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் இந்த இரு அணிகளும் எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கடுமையான போராட்டத்தில்தான் களமிறங்கியது. அதற்கு காரணம், இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிராக 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடந்து வருகிறது. இந்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெறுவது என்பது டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கு மிக முக்கியமாக மாறக்கூடியது. ஆகவே இந்த 2 டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெறும் அணி டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்தை நோக்கி முன்னேறும். அதேபோல இந்த 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றால் அது 2வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஆகவேதான் இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு இந்த இரு அணிகளும் கடுமையாக போராடியது. அப்படிப்பட்ட போராட்டத்தில் இந்த முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கி இந்திய அணி பேட்டிங் செய்ய முடிவெடுத்திருந்தது. அப்படியாக முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி முதல் நாள் ஆட்டத்திலேயே சூப்பராக பேட்டிங் செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து 2வது நாள் ஆட்டத்தில் திடீரென மழை குறுக்கிட்டு போட்டியை தாமதமாக தொடங்க வைத்தது. அதுவும் மழை வந்ததால் பிச்சின் தன்மையும் மொத்தமாக மாறியது. ஆகவே 2வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி இன்னும் சிறப்பாக பேட்டிங் செய்யும் என்று எதிர்பார்த்த போது ஓரளவுக்கு நன்றாகவே பேட்டிங் செய்திருந்தது. ஏனென்றால் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 288 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தது. ஆனால் 2வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி 462 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. அதே சமயம் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தும் விட்டது. அது மட்டுமில்லாமல் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கிய முதல் இன்னிங்ஸிலேயே இவ்வளவு ரன்கள் எடுத்தது என்பது மிகப்பெரிய சாதனைதான். பொதுவாகவே முதல் இன்னிங்ஸில் ஒரு டெஸ்ட் போட்டியில் 400 ரன்களை கடந்துவிட்டாலே அந்த அணி அந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும். அந்த வகையில் பார்த்தால் இந்த போட்டியில் இந்திய அணி 462 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. ஆகவே இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணி அதனுடைய முதல் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு சிறப்பாக பேட்டிங் செய்யும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்திய அணியின் பந்து வீச்சு என்பது இந்த போட்டியில் சூப்பராகவே இருந்தது. பேட்டிங்கில் எந்த அளவுக்கு இந்திய அணி இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டதோ அதே அளவுக்கு பந்து வீச்சிலும் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டது. அதிலும் இந்திய அணியில் தற்போது புதிய ஆல்ரவுண்டர் ஒருவர் வந்துவிட்டார். அதுவும் பவுலிங் ஆல்ரவுண்டர். அவர்தான் இந்த போட்டியில் இலங்கையின் விக்கெட்டுகளை அடுத்தடுத்து வீழ்த்தி வந்தார். ஆமாங்க, மானவ் சுதர் என்ற ஒரு புது வீரர்தான் இந்திய சீனியர் அணியில் இப்போது விஸ்வரூபம் எடுத்து வருகிறார். இவருடைய பந்து வீச்சு தான் இந்த போட்டியில் இலங்கை பேட்ஸ்மேன்களை திணறடித்தது. அதன் காரணமாக முதல் இன்னிங்ஸிலேயே இலங்கை அணி வெறும் 23 ஓவர்களிலேயே 4 விக்கெட்டுகளை இழந்து, அதுவும் வெறும் 59 ரன்களிலேயே 4 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது. அதன் பிறகு இலங்கை அணி இந்த 3வது நாள் ஆட்டத்தில் இன்னமும் தட்டு தடுமாறிதான் விளையாடி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்போதே இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது நமக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. அது என்னன்னா, கண்டிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது இந்த 3வது நாள் ஆட்டத்திலேயே உறுதி செய்யப்பட்டுவிட்டது. ஏனென்றால் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 462 ரன்கள் எடுத்துவிட்டது. அதே சமயம் இந்திய அணிக்கு இந்த போட்டியில் சவால் கொடுக்க வேண்டுமென்றால் முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி கண்டிப்பாக 400 ரன்களாவது குறைந்தபட்சம் எடுக்க வேண்டும். அதே சமயம் குறைந்தது இன்றைய 3வது நாள் ஆட்டத்திலும் நாளைய 4வது நாள் ஆட்டத்தில் பாதி வரையிலுமாவது இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் விக்கெட்டுகளை இழக்காமல் பேட்டிங் செய்ய வேண்டும். அப்படி பேட்டிங் செய்தால் மட்டும்தான் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதை தாண்டி குறைந்தபட்சம் தோல்வியடையாமல் போட்டியை டிரா செய்யவாவது இலங்கை அணியால் முடியும். ஆனால் இலங்கை அணியோ இன்றைய 3வது நாள் ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே 4 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது. ஆகவே எப்படியும் இன்றைய நாள் முடிவதற்குள்ளாகவே இலங்கை அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் ஒருவேளை இன்றைய தினத்தில் இலங்கை அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழக்கவில்லை என்றாலும் பெரும்பாலான விக்கெட்டுகளை இழந்துவிடும். அதே சமயம் இந்த முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி 262 ரன்களுக்கு குறைவாக எடுத்துவிட்டால் மீண்டும் இலங்கை அணிதான் 2வது இன்னிங்ஸில் தொடர்ந்து பேட்டிங் செய்ய நேரிடும். அதாங்க, ஃபாலோ ஆன் என்பது வந்துவிடும். ஆகவே வெறும் 59 ரன்களிலேயே 4 விக்கெட்டுகளை இழந்த இலங்கை அணி
இன்னும் 200 ரன்களுக்கு மேல் எடுக்க வேண்டியதாக உள்ளது. ஆகவே அவ்வளவு ரன்களை இலங்கை அணி அடுத்த 6 விக்கெட்டுகளுக்குள் எடுக்குமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய சந்தேகம்தான். ஆகவே எப்படியும் இன்றைய 3வது நாள் ஆட்டத்தில் இலங்கை அணி 200 ரன்களுக்கு உள்ளாகவே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துவிடும். ஒருவேளை இன்றைய தினத்தில் ஆல் அவுட் ஆகவில்லை என்றாலும் நாளைய தினத்தின் ஆரம்பத்திலேயே ஆல் அவுட் ஆகிவிடும். ஆகவே அடுத்த 2 நாள் என்பது இலங்கை அணிக்கு மிகவும் சவாலாக மாறிவிடும். அதாவது அடுத்த 2 நாளில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழக்காமல் பேட்டிங் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாளைய தினமான 4வது நாள் ஆட்டத்திலும் அதற்கு அடுத்த நாளான 5வது நாள் ஆட்டத்திலும் 2வது இன்னிங்ஸில் இலங்கை அணி எப்படியாவது விக்கெட்டுகளை இழக்காமல் தடுப்பாட்டம் மட்டுமே ஆட வேண்டும். ஆனால் 2 நாட்கள் வரை 10 விக்கெட்டுகளையும் இழக்காமல் இருப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம். ஆகவே இதிலிருந்தே தெரிகிறது இந்த போட்டியில் இந்திய அணி இப்போதே வெற்றி பெற்றுவிட்டது என்று. ஒருவேளை இந்த போட்டியை இலங்கை அணி சமன் செய்ய வேண்டுமென்றால், அதாவது டிரா செய்ய வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி எப்படியாவது இந்த முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க வேண்டும். அதாவது முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி குறைந்தபட்சம் 263 ரன்களை எடுத்துவிட வேண்டும். அப்படி எடுத்ததற்கு பிறகு முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆனால் கூட அதற்கு பிறகு இந்திய அணி தான் பேட்டிங் செய்ய நேரிடும். அப்படி இந்திய அணி பேட்டிங் செய்யும் போது எவ்வளவு இலக்கை நிர்ணயிப்பது என்ற அழுத்தம் என்பது இந்திய அணிக்கு வந்துவிடும். அந்த சமயத்தில் இந்திய அணி குறைந்தபட்சம் அரை நாளிலிருந்து 1 நாள் வரையிலும் பேட்டிங் செய்துதான் ஆக வேண்டும். அப்படி பேட்டிங் செய்யும் போது மீதி இருக்கும் 1 நாளில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கி விக்கெட்டை இழக்காமல், அதாவது ஆல் அவுட் ஆகாமல் இருந்துவிட்டாலே இந்த போட்டியை டிரா செய்துவிட முடியும். ஆகவே இந்த ஒரே வழிதான் இப்போது இலங்கை அணிக்கு இருக்கும் வழியாகும். ஆனால் இது ஒன்றும் அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது. ஏனென்றால் இலங்கை அணி இந்த முதல் இன்னிங்ஸில் இப்போதே 4 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது. இந்த சூழலில் இந்த முதல் இன்னிங்ஸில் 263 ரன்கள் எடுப்பது என்பது இலங்கை அணிக்கு மிக மிக கடினமாகும். ஆகவேதான் இந்த போட்டியில் இந்த 3வது நாள் ஆட்டத்தின் ஆரம்பத்திலேயே இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. ஆகவே எப்படியும் இன்றைய 3வது நாள் ஆட்டத்திலேயே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறப் போகிறது என்று. ஆகவே இந்த ஒரு வெற்றி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அதே சமயம் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலிலும் இந்திய அணி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பார்க்கப் போகிறது. அதேபோல இந்த ஒரு வெற்றி என்பது அடுத்த போட்டியிலும் இலங்கை அணியை வீழ்த்துவதற்கு இந்திய அணிக்கு மிகப்பெரிய உத்வேகமாக மாறும். ஆகவே இந்த ஒரு போட்டியின் வெற்றி என்பது அடுத்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கும், அதே சமயம் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி பங்கு பெறுவதற்கு டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்தை பிடிப்பதற்கும் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு தொடரை பொறுத்தவரையில் இலங்கை அணியை மொத்தமாக அடித்து துவம்சம் செய்து வருகிறது இந்திய அணி. இதற்கு முன்பு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சுகளான T20 போட்டிகள், ஒருநாள் போட்டிகள் என அனைத்திலும் இலங்கை அணியை தொடர்ச்சியாக வீழ்த்தி இப்போது அதிகாரப்பூர்வ டெஸ்ட் போட்டியிலும் வீழ்த்திவிட்டது இந்திய அணி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு அபாரமான வெறித்தனமான தொடர் வெற்றிகளை பற்றியும், குறிப்பாக இந்த முதல் டெஸ்டில் 3வது நாள் ஆட்டத்திலேயே இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்ததை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.